ஒளிபரப்பாகி வரும் சின்ன மருமகள் சீரியலில் ஈஸ்வரி கேரக்டரில் நடித்து கொண்டிருக்கும் நடிகை சிவகவிதா ஒரு விருது வழங்கும் நிகழ்ச்சியில் நடிகை ராதா மற்றும் நடிகை அம்பிகா இருவரும் தன்னுடைய சொந்த சித்தி என்று பேசியிருக்கிறார். அத்தோடு தான் எப்படி சினிமா வாழ்க்கைக்கு வந்தேன் என்றும் அந்த நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறார். சினிமாவில் ஒரு சில டாப் நடிகர்களின் உறவினர்களும் இருக்கிறார்கள். ஆனால் இது இவர்களின் சொந்த பந்தம் என்பது யாருக்கும் தெரியாது. அதுபோலதான் நடிகை ராதா மற்றும் அம்பிகாவின் உறவினரான சிவகவிதா பற்றி பலருக்கும் தெரியாது. இந்த நிலையில் சிவகவிதா இப்போது விஜய் டிவியில் சின்ன மருமகள் சீரியலில் ஈஸ்வரி என்ற வில்லியாக நடித்து கொண்டிருக்கிறார். இந்த சீரியலில் இவருடைய நடிப்பை பார்த்து இவரை திட்டி தீர்த்து வரும் ரசிகர்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்கும் வகையில்தான் சமீபத்தில் இவருடைய பேச்சு இருந்தது. ஏற்கனவே 90ஸ்களுக்கு பிரபலமான மர்மதேசம் சீரியலில் முக்கிய கேரக்டரில் நடித்தார். இந்த சீரியல் இவருக்கு ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தியது. இந்த சீரியலில் எல்லோரையும் மிரட்டும் பாட்டி கேரக்டரில் ஒரு நடிகை நடித்திருப்பார். அவருக்கும் சிவகவிதாவிற்கும் ஒரே சம்பளமாம். இந்த சீரியலில் அதிகம் சம்பளம் வாங்கிய நடிகைகள் இவர்கள் 2 பேர்தான். குறைந்த வயதில் சினிமாவில் என்ட்ரியான சிவகவிதாவுக்கு இந்த சீரியல் அதிகமான சம்பளம் வாங்கி கொடுத்தது என்று அப்போது கூறியிருந்தனர். ஆரம்பத்தில் சினிமாவில் கதாநாயகியாக நடிக்க வேண்டும் என்று காத்திருந்த இவருக்கு சீரியல் வாய்ப்பு வந்தபோது வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார். ஆனாலும் அவருடைய அண்ணன் தான் சீரியலில் நடித்தாலும் உனக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும் என்று அட்வைஸ் கொடுத்திருக்கிறார். அதனால் சீரியலில் அறிமுகமாகி இருக்கிறார். ஆனால் சீரியல் மூலம் மக்கள் இவ்வளவு அன்பு காட்டுவார்கள் என்று எனக்கு அப்போது தெரியாது என்று சொல்லி இருக்கும் சிவகவிதா 90ஸ்களின் ஃபேவரட் சீரியல் பலவற்றில் நடித்து இருக்கிறார். சமீபத்தில் கூட சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் புது வசந்தம் சீரியலில் நடித்து கொண்டிருக்கிறார். அதுபோல சில வருடங்களுக்கு முன் முடிவடைந்த இதயத்தை திருடாதே சீரியலில் முக்கிய கேரக்டரில் நடித்து இருந்தார். தொடர்ந்து இவர் சீரியலில் நடித்து கொண்டிருக்கும் நிலையில் சமீபத்தில் இவருக்கு ஒரு தனியார் நிகழ்ச்சியில் விருது வழங்கப்பட்டது. அப்போது சிறந்த வில்லிக்கான விருதை வாங்கிய மகிழ்ச்சியில் சிவகவிதா தன்னுடைய சினிமா வாழ்க்கை தொடக்கம் பற்றி பேசியிருக்கிறார். சிவகவிதா பேசுகையில், என்னுடைய குடும்பத்தில் எங்க சித்திகள் 2 பேரும் சினிமாவில் டாப்பில் இருந்தார்கள். அது வேறு யாரும் இல்லை, நடிகை ராதா மற்றும் அம்பிகா தான். இரத்த சொந்தம்தான். இவர்கள் சினிமாவில் நடிப்பதை பார்த்து வளர்ந்த நான் எப்படியாவது இவர்களைப் போலவே நடிக்கணும் என்று ஆசையோடு இருந்தேன். அப்போ எங்க அப்பாவும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. சினிமாவில் நல்ல நிலைமைக்கு வரணும் என்று என்னுடைய அப்பா சொல்லிதான் வளர்த்தாங்க. ஆனால் அவருடைய உதவி இல்லாமல் நான் சினிமாவில் அறிமுகமானேன். ஆரம்பத்தில் சீரியல் வாய்ப்புகள் வந்தபோது கூட முதலில் மறுத்தாலும் பிறகு சரி என்று நடிக்க தொடங்கிவிட்டேன். ஆனால் நடிக்க தொடங்கியதால் என்னுடைய படிப்பு முழுமையாக எனக்கு கிடைக்கவில்லை. எங்க சித்திங்க ராதா அம்பிகா போல என்னால் டாப்பில் வர முடியவில்லை என்றாலும் ஓரளவிற்கு நானும் சீரியல் மூலமாக மக்களுக்கு தெரிய வந்திருக்கிறேன் என்பது எனக்கு சந்தோஷம்தான் என்று சிவகவிதா பேசியிருக்கிறார்.